पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம் ஜி. நமஸ்காரம். சரி, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 5வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், கர்ம சந்நியாச யோகம். இந்த கர்ம சந்நியாச யோகத்துல நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 14வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம், 15வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஒரு 3 ஸ்லோகம் ஒரு பேக்கேஜ் நான் சொல்லியிருக்கேன். 14, 15, 16. ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கர்த்திருவத்தையும் படைக்கவில்லை. ந கர்த்திருவம் 14வது ஸ்லோகத்துல, ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு. பிரபுன்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்மா என்ன பண்றார்? கர்த்திருவத்தை படைக்கவே இல்லை. நம்ம தான் நான் கர்த்தான்னு ஒவ்வொரு ஜீவராசியும் தான் தான் கர்த்தான்னு நினைக்கிறது ஒழிய பகவான் அந்த கர்த்திருவத்தை டூயர்ஷிப்பை படைக்கல. அதே மாதிரி கர்மங்களையும் அவர் படைக்கல. நமக்குள்ளார ஒரு கர்த்திருவம் வந்ததுனால நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் நம்ம தான் பண்ற மொழிய பகவான் பின்னாடி இருந்து நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு நம்மளை பார்த்தீங்கன்னா கர்மத்துல பிரவருத்தி பண்ண வைக்கல. அவர் நம்ம தான் பண்றோம். அப்ப பகவான் கர்மங்களையும் படைக்கவில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகவான் கர்ம பலத்தோட சஞ்யோகம் சொல்றோம். கர்ம பல தாத்ருத்துவம். நம்ம இந்த கர்மம் பண்ணா இதுக்கான பலன், இந்த பலன் இந்த காலத்துல இந்த தேசத்துல இந்த நிமித்தமா வச்சுக்கிட்டு இந்த பலன் உண்டாகட்டும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? கர்ம பல தாத்தான்னு பகவானை நம்ம சொல்றோம். அந்த கர்ம பலனை கொடுப்பவராகவும் சேர்த்து வைக்கிறவராகவும் அவர் இல்லை. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கர்ம பல சையோகம்னு சொல்லக்கூடியதையும் அவர் படைக்கவில்லை. யாருக்கும் இந்த கர்மத்துக்கு இந்த பலன் உண்டாகட்டும்னு அவர் பார்த்தீங்கன்னா அதையும் செய்யவில்லை. அப்ப யாரு பண்றா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, சுபாவஸ்து பிரவர்த்ததே. ஒரு முக்கியமான வார்த்தை பகவானோட சுபாவம் எது அப்படின்னா மாயா, பிரகிருதி. அந்த மாயா பார்த்தீங்கன்னா இது எல்லா காரியத்தையும் மாயை தான் படைக்குது. எனக்கு யாரும் பார்த்தீங்கன்னா சொல்லி தரல. என் கூடையே இருக்கிற மாயா என்ன பண்ணுச்சு? நீ சன்னியாசி அப்படின்னு எனக்கு கர்த்திருவம் இருக்கு, நான் பாடம் படிச்சு கொடுக்கணும், நான் படிச்சதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், ரிஷிரணம் இருக்கு அப்படின்னு எனக்குள்ளார என்னோட மாயை தான் இந்த பாடத்தை எடுக்க வைக்குது. உங்களுக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பாடம் கேட்கணும், நான் மோட்சம் அடையணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளார இருக்கிற மாயா உங்களை தூண்டி பாடத்துக்கு வர வைக்குது. நம்ம பண்ற எல்லா கர்மத்துக்கு பின்னாடியும் யார் இருக்கா அப்படின்னா, நான்ற தத்துவத்துக்கு மேல இருக்கிற அந்த மாயா பிரகிருதி. நானை மறைச்சுக்கிட்டு அந்த பிரகிருதி என்ன பண்ணுது? நம்மளை எல்லாத்தையும் ஒரு மோகத்தில் ஆழ்த்துது, கர்த்திருவத்தை கொடுக்குது. கர்த்திருவம்னா நான் பண்ணணும், இதை பண்ணணும், நான் இதை பண்ணணும், நான் கர்த்தாவாக்கும் அப்படின்னு நம்மளை எல்லாத்துலயும் கர்மங்கள்ல ஈடுபடுத்துது. அதுக்கப்புறம் ஐயோ 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 எனக்கு சுகம் வருது துக்கம் வருதுன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுவும் யாரு பண்றா அப்படின்னா, இதுவும் மாயை தான் பண்ணுது, சுபாவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த வார்த்தை சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் ரொம்ப கம்பீரமானது. அடுத்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும். நாகத்தே கஸ்திச்சித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபு அஜ்ஞானேன ஆவிருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹா. 15வது ஸ்லோகம். பகவான் பாத்தீங்கன்னா யாருடைய கருமங்களையும் பாப்ப கருமங்களையும் ஸ்வீகாரம் பண்றதில்லை. பகவான் யாரோட புண்ணிய கருமங்களையும் அவர் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது இல்லை. அப்ப நம்மெல்லாம் பண்றோமே, ஆராதனைகள்லாம் பண்றோமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆராதனைகள்லாம் பண்றோம். இது எல்லாம் எதனால பண்றோம்னா, தன்னை அறியாததுனால என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல பகவானுக்கு ஆராதனைகள் எல்லாம் பகவான் கேட்கவே இல்லை. பகவான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்கார். அதுல இருக்கக்கூடிய காட்சிகள் பாத்தீங்கன்னா, ஒரு சினிமால ஒருத்தர் அபிஷேகம் பண்றார். அபிஷேகம் பண்றது ஏதாவது ஸ்கிரீனுக்கு சம்பந்தம் இருக்கானா? ஸ்கிரீனுக்கு சம்பந்தமே இல்லை. இன்னொருத்தர் அதே ஸ்கிரீன்ல ஒரு பக்கம் என்ன பண்றார்? பாப்பமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்ப அந்த பாப்பத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா, ஏக்க ரூபத்துல அச்சல தத்துவமா நிர்விகாரமா ஒரே ஃபார்ம்ல இருக்கார். அதான் ஒரிஜினல், பகவானோட ஒரிஜினல் ஃபார்ம் அதுதான்.
அப்ப இந்த ஸ்லோகங்கள்ல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன விதமா எடுத்துக்கணும் அப்படின்னா, சாஸ்திரத்துல வந்து வேதாந்த சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள நுழையும் போது நம்ம இந்த வேதாந்தத்துக்குள்ளார நுழையும் போதே ஒருத்தன் பக்தனா இருக்கணும் அப்படின்னு நம்ம முதல் கண்டிஷன் சொல்றோம். ஆஸ்திகன் அப்படின்னு பேர். ஆத்மா இருக்கு, ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அஸ்தி இதி ஆஸ்திகாக. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கார், பகவான் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நம்புங்க. அதுக்கப்புறம் இந்த இருக்கார் அப்படின்னா எப்படி இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லும் போது சொல்றோம், நம்ம எந்த ஒரு காரியத்தை பண்றதா இருந்தாலும் ஒரு காரணம் இருக்கா, காரியம்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா காரணம் இருக்கு. ஒரு பால் இருக்கு அப்படின்னா பால்காரர் வந்து பாத்தீங்கன்னா காலையில பால் கொடுத்துட்டு போறார். பால் கொடுக்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணமா என்ன இருக்கணும், மாடுன்னு ஒண்ணு இருக்கணுமே. எந்த வஸ்து, ஒரு வீடை பாக்குறோம், வீடு இருக்கு, காரியம் அப்படின்னா கண்டிப்பா அதை கிரியேட் பண்ண ஒரு ஆட்கள் இருந்திருக்கணும், வீடு கட்டுறவங்க இருந்திருக்கணும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த உலகத்தையும் பாக்குறோம், நானையும் பாக்குறோம், என்னையும் பாக்குறேன். என்னையும் பார்த்ததுக்கு பிறகு எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு காரியம் பாக்குறோம், அந்த காரியத்துக்கு ஒரு சின்ன காரியத்துக்கு கூட ஒரு காரண கர்த்தா இருக்காரோ, அதே மாதிரி இந்த மொத்த யூனிவர்ஸ்க்கும் வந்து மொத்த சிருஷ்டிக்கும் கிரியேஷனுக்கும் ஒரு காரண கர்த்தா இருக்கார் அப்படின்னு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் நமக்கு பக்திய போதம் பண்ணு. கர்ம பல தாத்தா, நம்ம பண்ற கர்மத்துக்கெல்லாம் பின்னாடி இருந்து வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன்களை கொடுப்பவர். நான் ஏன் என்னோட அப்பா அம்மாவுக்கு பிறந்தேன், இந்த இன்னொருத்தர் வந்து வேற மாதிரி பிறந்திருக்காரு, நான் இது மாதிரி பிறந்திருக்கேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதவிதமா பிறந்திருக்காங்களே அப்படின்னு கேட்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லப்பா, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவர்களுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி அவர் கர்ம பலன்களை மட்டும் தான் கொடுக்கிறார். ஈஸ்வரன் என்ன பண்றார், கர்ம பலன்களை மட்டும் தான் கொடுக்கிறார். நம்ம என்ன பண்ணணுமோ அதோட பலன்கள் தான் கிடைக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காரண காரிய பாவம் அப்படின்னு பேர் இருக்கு. ஏதாவது ஒரு காரியத்தை பாக்குறீங்க அப்படின்னா அந்த காரியத்துக்கு பின்னாடி கண்டிப்பா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா காரண காரிய பாவம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காரண காரிய பாவத்துல ஈஸ்வர கான்செப்ட் வருது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பிரைமரி கிளாஸ்ல தான் கொஞ்சம் புத்தி மெச்சூரிட்டி, மனனம் பண்றதுக்கு மெச்சூரிட்டி வர வரைக்கும் என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ளார மனனம், வேதாந்தம் கேட்டு மனனம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் காரண காரிய வாதத்தை தான் பிரிஸ்கிரைப் பண்றோம் நாங்க. ஈஸ்வரன் இருக்கார், ஈஸ்வரன் இருக்கார், நம்ம பண்ற கர்மத்துக்கெல்லாம் பலன் கொடுக்கிறார். யதாகாரி ததா பவதி, சாதுகாரி சாது பவதி, பாப்பகாரி பாப்பி பவதி. மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் சொல்லுது. பிரம்மசூத்திரத்திலையும் ஆச்சாரியர் அந்த மந்திரத்தை தான் வந்து கொட்டேஷன் கொடுக்கிறார். நல்லது பண்றவன் நல்லதை அடைகிறான், கெட்டது பண்றவன் கெட்டதை அடைகிறான். யாரு கர்ம பலன் கொடுக்கிறார், ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கர்ம பலனை கொடுக்கிறார். அப்போ இந்த கிரியேஷன்லாம் யாரு பண்ணுனா, நம்மளுடைய ஜீவர்களுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி சிருஷ்டியை வந்து பாத்தீங்கன்னா பகவான் பண்றார். அப்ப இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு என்ன கருதுனா காரண காரிய பாவம் அப்படின்னு பேர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார், 4வது சாப்டர் நம்ம படிச்சிருக்கோம், 4:6 பாத்தீங்கன்னா தெரியும். அஜோ பிசன்னவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம் ஆத்மமாயயா. அற்புதமான ஸ்லோகம் சொல்ற. பகவான் வந்து வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஒரிஜினல் ஃபார்ம் எது அப்படின்னா அவர் ஸ்கிரீன் மாதிரி. ஸ்கிரீன் எந்த காலத்திலையும் கேரக்டரா ஸ்கிரீனுக்குள்ளார வரதே இல்லை. ஸ்கிரீன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏக்கரூபத்துல இருக்கு. ஃபில்ம் ஆரம்பிச்சதுக்கு பிறகும் அப்படிதான் இருக்கு, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அப்படிதான் இருந்துச்சு, முடிஞ்சதுக்கு பிறகும் அப்படியே தான் இருக்கு. ஸ்கிரீனாவே இருக்கு. அதே மாதிரி பகவான் வந்து பாத்தீங்கன்னா எந்த பிறப்பும் எடுக்கல. அவர் எப்படி இருக்காருன்னா அவ்யயமா இருக்கார். அவ்யயம்னா அர்த்தம் ஏக்கரூபத்துல மாறாம இருக்கார். அப்படி இருந்துகிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா மாயையோட சேர்ந்து பூத்தானாம் ஈஸ்வரோபிசன், மாயையோடு சேரும் போதுதான் அவருக்கு என்ன பேர் கிடைக்குதுன்னா ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு பேரே கிடைக்குது. மாயையை விட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸ்வரன் என்னவா இருக்கார், பிரம்ம தத்துவமா இருக்கார். அதனாலதான் நம்ம சொல்றோம் பிரம்ம தத்துவத்தோட நிர்குண பிரம்மம் பிளஸ் மாயா. நிர்குண பிரம்மத்தோட மாயா சக்தி சேரும் போதுதான் ஈஸ்வரன்ற டைட்டிலே அந்த பிரம்மத்துக்கு வருது.
அப்படி டைட்டில் வந்த பிறகு கூட அவர் தன்னோட நிலையில எப்படி இருக்கார்? அவர் தன்னோட நிலையில சுத்த பிரம்ம தத்துவமா தான் இருக்கார். இங்க இருந்து நம்ம பாக்குறோம், சூரியனை பாக்குறோம் மேகம் மறைச்சிருக்கு அப்படின்னு. மேகம் மறைச்சிருக்குன்னு யாரோட பார்வையில இருந்து சூரியன் மறைக்கப்பட்டவனா இருக்கான்? நம்மளோட பார்வையில இருந்து, பூமியில இருந்து பார்க்கும்போது. வாஸ்தவத்துல சூரியன் பாத்தீங்கன்னா, மேகம்ன்றது சூரியனுக்கு தெரியவே தெரியாது. மறைப்புன்னு ஒண்ணு சூரியனுக்கு இல்லவே இல்லை. அதே மாதிரி பிரம்மத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த காலத்திலையும் பிரம்மம் பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷனா ஆகவே இல்லை, அப்படி ஈஸ்வரனா ஆகவே இல்லை, மாயையோட சேரவே இல்லை. ஆனா நம்ம நிலையில இருந்து, ஜீவன்ல இருந்து பார்க்கும்போது அந்த பரமாத்மா பாத்தீங்கன்னா சுத்த பிரம்ம தத்துவம் மாயையோட சேர்ந்து ஈஸ்வரனா நமக்கு தெரியுது. நம்ம என்ன பண்றோம்? மேகம் மறைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். மேகம் என்னைக்காவது சூரியனை மறைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. மாயை பாத்தீங்கன்னா பிரம்ம தத்துவத்தை மறைச்சிருக்குன்னு சொல்ல முடியுமானா? நானை பிரம்மத்தை பாத்தீங்கன்னா அந்த மாயா மறைக்கவே மறைக்காது. அப்ப ஜீவ புத்தியிலிருந்து பார்க்கும் போதுதான், தேக புத்தியிலிருந்து பார்க்கும் போதுதான் பகவான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மளோட அஜ்ஞானம் எப்ப நீங்குமோ அப்ப பாத்தீங்கன்னா ஜீவத்துவம் இல்லாத நிலையில ஈஸ்வரத்தன்மையும் இல்லாம போயிடும். நான் எப்ப பாத்தீங்கன்னா என்னை, நான் தேகமில்லை அப்படின்னு ஒரு க்ஷணமாவது நான் என்ன அறிஞ்சேன் அப்படின்னா, அப்ப ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய சரீரமும் இல்லாம போயிடும். அப்ப எனக்கு நான்ன்றது சுத்த சைத்தன்யம்னு அறியும் போது பகவானும் சுத்த சைத்தன்யமா இருக்காரு. இருக்கிறது ஒண்ணுன்றது தெரியும். என்ன தேகமா நினைக்கிற வரைக்கும் நம்ம ஈஸ்வரனையும் ஒரு தேகவானா, ஒரு ஈஸ்வர பதவி கொடுத்து நம்ம என்ன பண்றோம்? ஜீவன் ஜெகத் இருக்குன்னா ஒரு ஈஸ்வரன் காரணகர்த்தா இருக்கணும்னு கல்பனா பண்றோம். அப்போ ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு? 4:6 பாத்தீங்கன்னா பூத்தங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருந்தாலும் கூட, அவர் பிறப்பில்லாதவரா இருந்தாலும் கூட, அவ்யயமாயிருந்தாலும் கூட, அவர் என்ன பண்றாருன்னா பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய. பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் மாயா. மாயாம் து பிரகிருதிம் வித்யாத். இந்த மாயைய பாத்தீங்கன்னா தன் வசப்படுத்திக்கிட்டு என்ன பண்றார்? மாயையினால பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா பாத்தீங்கன்னா அநேக அவதாரங்களை எடுத்திருக்கார். வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா எந்த பிறவியும் இல்லை. எப்படி மெஜிஷியன் பாத்தீங்கன்னா தன்னுடைய மாயையினால கிரியேஷன் பண்றானோ அதே மாதிரிதான் இது எல்லாம் பாத்தீங்கன்னா கிரியேஷன் எல்லாம் மாயாமயம். அப்ப பாத்தீங்கன்னா 2 விஷயமா நம்ம பாக்குறோம் எப்பவுமே உபதேசத்துல. இந்த இதே மாதிரி 4:6 பாத்தீங்க, 4:11 பாத்தீங்கன்னா தெரியும். 4:11 பாத்தீங்கன்னா இல்ல 4:11 4:13 சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷா தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். திரும்ப அப்படியே வந்திருக்கு. நான் தான் 4 வர்ணங்களை படைத்தேன் அப்படின்ற. 4 வர்ணங்களை கிரியேட் பண்ணது நான் தான். குணத்தையும் கர்மத்தையும் வச்சுக்கிட்டு பேசா வச்சுக்கிட்டு 4 வர்ணங்களை நான் தான் படைச்சேன். ஆனா நீ என்ன பண்ணணும்? தஸ்ய கர்த்தாரம் அபிமாம். நான் கர்த்தா தான். இந்த கிரியேஷனுக்கு கர்த்தாவா இருந்தாலும் கூட நீ என்ன எப்படி அறியணும் அப்படின்னா, கர்த்தான்னு அறியக்கூடாதுப்பா, என்ன அகர்த்தான்னு நீ அறியணும் அப்படின்ற. என்ன சுவாமி நீங்க தான் பண்ணுனீங்கன்னு நீங்களே சொல்றீங்க, பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்ன அகர்த்தான்னு அறியினா என்ன அர்த்தம்? 2 பர்சனாலிட்டி இருக்கு பகவானுக்கு. மாயையோடு கூடி சகுனமா அவர் பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷன் எல்லாத்தையும் பண்றார். ஈஸ்வரனா இருக்கார் மாயையோடு சேர்ந்து. அந்த மாயை இல்லாம அவரோட ஒரிஜினல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா எதையுமே அவர் படைக்கவே இல்லை. அவர் அகர்த்தாவா போக்தாவா இருக்கார். இதான் 4:13 சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் 4:11 இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11 பாத்தீங்கன்னா தெரியும். 4:11 ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யகம் மம வர்த்துமானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா. இந்த மாயையில பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்மும் யாரோடது அப்படின்னா இந்த பரமாத்மாக்கு மேலதான் என்டையர் சிருஷ்டியே பாத்தீங்கன்னா கல்பிதமா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா யாராவது யார் வேணாலும் எந்த ஃபார்ம்ல வேணாலும் பகவான் என்ன பண்ண முடியும்? பிரார்த்தனை பண்ண முடியும், ஆராதனை பண்ண முடியும். யார் யார் எந்தெந்த ஃபார்ம்ல வழிபட்டாலும் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்தந்த விதமாகவே நான் என்ன பண்றேன்? அனுகிரகம் பண்றேன். நீங்க ஜீசஸ இது பண்ணுங்க,
இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற யாரு அல்லாவை இது பண்ணுங்க, இல்ல புத்தாவை பண்ணுங்க, எதை வேணாலும் யார் வேணாலும் என்ன வேணா பண்ணிக்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து பலன் கொடுக்கிறவன் யாரு அப்படின்னா ஒரே பரமாத்மா தான். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 7வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. 7வது அத்தியாயத்தை சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா யோ யோ யாம் யாம் தனும் பக்தக சிரத்தையார்ச்சித்து மிச்சது ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. 21 7:21 பாத்தீங்கன்னா தெரியும். 7:21 அதுலயும் சொல்றாரு என்னன்னு கேட்டா யோ யோ யாம் யாம் தனும் பக்தக, யார் யார் எந்தெந்த விதங்களில் அந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்றாங்களோ ஆராதனை பண்றாங்களோ அவர்களுக்கு ஸ்ரத்தையார்ச்சித்து மிச்சதி, ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோட வந்து பாத்தீங்கன்னா ஆராதனை பண்றாங்க. நான் காலையில இப்ப போனோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர், இன்னைக்கு சனிக்கிழமையா, ஆஞ்சநேயருக்கு பாத்தீங்கன்னா நாதபிரம்ம வந்து நல்ல வில்வத்தை வந்து சுவாமி இது நம்ம துளசி மாலை வந்து நாராயணருக்கு தயார் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஒரு வடமாலை போடுவோம். இப்ப கிளாஸ் முடிஞ்சோன்னு போய் வடமாலை ஆஞ்சநேயருக்கு, அப்புறம் துளசி மாலை வந்து சுவாமிக்கு, அதுக்கப்புறம் சாயந்தரத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆராதனை பண்ணி சுவாமிக்கு பிரசாதம் நைவேத்தியம்லாம் சக்கரை பொங்கல், இன்னைக்கு நல்ல சக்கரை பொங்கலை சுவாமிக்கு கொடுத்து ஆராதனை பண்ணி, அப்ப நான் என்ன நினைக்கிறேன், சங்கு சக்கர கதாதாரியா இருக்கிறவர் ஈஸ்வரன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என் கூட இன்னொரு ஒரு சுவாமி இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் பண்ணிட்டு வரும்போதே இந்த பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டார். அவர் 100% வந்து சைவத்துல இருக்கிறவர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நேரா போயிடுவார் ஒழிய பூத்தநாராயணர் கோயில் பக்கம் திரும்பி கூட நாராயணனை பார்க்க மாட்டார். அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் மட்டும்தான் சுவாமி. அவர் வந்து பாத்தீங்கன்னா சிவனை மட்டும்தான் உபாசனை பண்றார். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பண்றாங்க. ஒருத்தர் ஆஞ்சநேயரை மட்டுமே பண்றவர் இருக்கார், ஒருத்தர் அம்பாள் துர்கியம்மன் கோயிலுக்கு மட்டும் போறவர், ஒருத்தர் முருகருக்கு மட்டும் போறவர். இது மாதிரி பல விதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஸ்ரத்தையோட பூஜை பண்றாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1-2 பேர் ஷாப்கீப்பர்ஸ் தெரியும். அவங்களாம் பாத்தீங்கன்னா 5 வேளை தொழுகிறவங்க எனக்கு நல்லா தெரியும். ஸ்ரத்தையோட வந்து பாத்தீங்கன்னா எந்த டைமும் மிஸ் பண்ணாம 5 காலம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா நமாஸ் போறவங்க இருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள்லயும் நல்ல சதா காலமும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், யார் யார் எந்தெந்த தேவதா மூர்த்தங்களை எப்படி எப்படி ஸ்ரத்தையோட வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சிக்கிறாங்களோ தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம், அவரவர்களுடைய ஸ்ரத்தையை நான் என்ன பண்றேன், பலனை கொடுப்பதன் மூலம் தாமேவ விததாம் யகம், பலனை வந்து அவங்க கேட்கிற பலனை கொடுக்கறது மூலமா அவங்களுடைய ஸ்ரத்தையை நான் என்ன பண்றது இல்ல, அசைக்காம இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறேன். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா வடமாலை போட்டு துளசி மாலை போட்டு நான் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்கான அந்த ஸ்ரத்தையை பகவான் என்ன பண்றாரு, அனுகிரகம் பண்ணி எனக்கு திரும்ப திரும்ப அதுல ஸ்ரத்தையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காரு பலன் கொடுக்கறது மூலமா. இது மாதிரி எல்லா தேவதைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பலன் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நம்மளோட பக்தி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாயிட்டே போகுது. இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் மாயாமயத்துக்குள்ளார நடக்கிற நம்ம பண்றது எல்லாம் மாயாமயம். இப்ப கேள்வி வருது, என்ன கேள்வி வருது அப்படின்னா பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வருது, இந்த கிரியேஷன்லாம் யாரு படைச்சா, பகவான் படைச்சார். சரி, பகவான் படைச்சார் அப்படின்னா என்ன அரக்கத்தனம் இல்ல, பகவான் வந்து நம்ம வந்து ஐயோ பகவான் பகவான் சொல்றோம். என்னையா அந்த ஆளு ஒரு பைத்தியமா அந்த ஆளு, அவர் கொஞ்சம் கூட கருணையே இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப கருணாமூர்த்தி மண்ணாங்கட்டி கருணாமூர்த்தி. பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிறந்த நாய் குட்டி நாய், அதுக்கு 2 காலம் வந்து பாத்தீங்கன்னா போலியோ அட்டாக் மாதிரி 2 கால் இல்லை, முன்னாடி கால். அப்ப அந்த ஆளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கருணாமூர்த்தின்னு சொல்ல முடியுமா? ஒரு குழந்தை பிறக்கும் போதே கேன்சரோட பிறக்குது. ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா குழந்தைங்களும் வயசானவங்களும் என்ன துக்கம், இந்த ஜகத்து மொத்தமும். பிறக்கும் போதே என்னங்க பாப்பம் பண்ணிச்சு அந்த குழந்தைங்கள்லாம். பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளத்தோட ஒரு குழந்தை வந்து ஸ்லம்ல பிறக்குது, ஒண்ணு சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் கிடைக்காம. நேற்று பார்த்தா அப்படியே கட்டை கையில வச்சுக்கிட்டு வரிசையா கியூல நிக்குதுங்க, குழந்தைங்களா நிக்குது. பாக்குறதுக்கே நமக்கு துக்கமா இருக்கு. யார் இதெல்லாம் படைக்க, இந்த கடவுள்லாம் வந்து ஈஸ்வரன்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 அடி போட வேணாம், ஏன் இப்படி படிச்ச அப்படின்னு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்திலே இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மசூத்திரத்துல ஒரு அதிகரணம் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரம் 2வது அத்தியாயம் 2:12 அதிகரணம் 2:12 போட்டீங்கன்னா தெரியும். சூத்திரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 2:12:34 2:1 2:1:34 போட்டீங்கன்னா சூத்திரம்.
பிரம்மசூத்திரத்துல என்னைக்காவது ரெஃபரன்ஸ் எடுப்பீங்க, நீங்க பக்கத்துல போட்டுங்க. இதெல்லாம் ரெஃபரன்ஸ் போட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரம் 2:1:34 அது என்ன டாபிக்ல பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வைஷம்ய நைஷ்கிருண்ய அதிகரணம்னு பேர். அதுக்கு அந்த டாபிக் என்ன பேர் அப்படின்னா, பகவானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஷம்ய தோஷம் இருக்கு. வைஷம்யம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷமத்தன்மை இருக்கு. ஒருத்தரை பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிராமண குடும்பத்துல நல்ல ஆச்சாரத்தோட நல்ல இதா படைக்கிற, இன்னொருத்தர குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்லம் ஏரியால எந்த எஜுகேஷனும் இல்லாம விவேக வைராக்கியமே எதுவுமே கிடைக்காம பண்ற அளவுக்கு ஒரு ரொம்ப மோசமா படைக்கிற, ஒருத்தர் ஃபுல் நல்ல ஃபிட்டா பாடிய படைக்கிற, நல்ல சௌந்தரியமா நல்ல சக்தி சாமர்த்தியத்தோட, இன்னொருத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் இல்லாம ரொம்ப நோஞ்சானா, ஒண்ணுமே இல்லாம சௌந்தரியம் இல்லாம புத்தி சக்தி இல்லாம சக்தி எதுவுமே இல்லாம படைக்கிற. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா வைஷம்ய தோஷம் இருக்கு. பகவான்கிட்ட என்ன இருக்கு? விஷமத்தன்மை. வைஷம்யம்ன்றதுக்கு அர்த்தம் விஷமத்தன்மை இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கொடுக்கறது, இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி கொடுக்கறது. இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற மனுஷங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷம அவஸ்தையோட பகவான் படைக்கிறார். அது மட்டும் இல்ல, நைஷ்கிருண்ய அப்படின்னா அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கருணையே இல்லைங்க, கருணை இல்லாதவரா இருக்கார். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு மேல நம்ம என்ன பண்றோம்? தோஷங்களை கல்பனா பண்றோம். அந்த சூத்திரமே வந்து பாத்தீங்கன்னா நைஷ்கிருண்ய வைஷம்ய நைஷ்கிருண்யே ந சாபேக்ஷத்வாத் ததாஹி தர்ஷயதி. அப்ப என்னப்பா சுவாமி அப்படின்னு கேட்டா அந்த இதுல வந்து சித்தாந்தி வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கிரியேஷனை வந்து பாத்தீங்கன்னா பகவான் அவரோட இச்சைப்படி படைக்கவே இல்லைங்க. பகவானுக்கு ஒரு சாய்ஸ் இருந்திருந்தது அப்படின்னா, இந்த கிரியேஷனை பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு சாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிருப்பார்? இந்த உலகத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா இருக்கிற மாதிரியே தான் படைச்சிருப்பார். ஏன்னா அவர் ஆனந்த சுரூபி. அவர் ஆனந்த சுரூபியா இருக்கிறதுனால அவரோட கிரியேஷன் எப்படி இருந்திருக்கணும்? ஒரே ஆனந்தமா தானே படைச்சிருக்கணும். நான் சந்தோஷமா இருக்கேன், அப்ப நான் சந்தோஷமா இருந்தா மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னு தானே எனக்கு மனசு தோணும். அப்ப பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு கிரியேஷன்ல எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அப்ப என்ன சம்பந்தம் அப்படின்னா ஜீவர்களுடைய கருமத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ற? புண்ணியம் பாப்பம், ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் தனித்தனியான புண்ணிய பாப்பம். அந்த புண்ணிய பாப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இந்த கிரியேஷன் எல்லாம் செய்யப்படுது. அப்ப ஏன் இப்ப பொலிட்டீஷியன் இப்படி இருக்காங்க? நம்ம தான் காரணம், நம்ம ஜீவர்களுடைய கர்மா. ஏன் ஃப்ளட் வருது? ஜீவர்களுடைய கர்மா. ஏன் வார் வருது? வாருக்கு காரணம் நம்மளோட ஜீவர்களுடைய கர்மா. அப்ப எல்லா விஷயத்துக்கும், இந்த லோகத்துல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஜீவர்களுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி கிரியேஷன் நடக்குது. அப்ப அவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா யாருக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லை. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கு? நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபகு. யாரோட பாப்பத்தையும் அவரால் எடுக்க முடியாது, யாருக்கும் புண்ணியத்தை கொடுக்கவும் முடியாது. ஆதத்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்டாவும் எடுக்கணும். யாரோட பாப்பத்தையும் அவர் எடுக்கிறதும் இல்லை, யாருக்கும் பாப்பத்தை அவர் கொடுக்கறதும் இல்லை. யாரோட புண்ணியத்தையும் அவர் எடுத்துக்கிறதும் இல்லை, யாருக்கும் புண்ணியத்தை அவர் கொடுக்கறதும் இல்லை. ஆப்போசிட்டா எடுக்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம்? தன்னை மறந்து தான் ஜீவனை நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கர்த்தா, எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு 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 ஏகப்பட்ட கர்மத்தை பண்ணி அந்த கர்மங்கள் எல்லாம் புண்ணியம் பாப்பம்னு இருக்கு. அந்த புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஜென்மங்களை திரும்ப 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 எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தையும் படைக்கல, கர்மங்களையும் படைக்கல. அப்போ வந்து அந்த கர்ம பல சயோகத்தையும் அவர் படைக்கல. அவர் பலன் கொடுக்கறதா இருந்தா எல்லாத்துக்கும் நல்லாவே கொடுத்துருப்பாருங்க. ஆனா இந்த இது என்னன்னு கேட்டீங்கன்னா மாஸ்டர் கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மாஸ்டர் கம்ப்யூட்டர் இது மாயா தான், மாயா அம்மா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் பக்கா ப்ரோக்ராம். என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லது பண்ணா நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணா கெட்டது கிடைக்கும், இவ்வளவுதான். அதுல இருந்து யாரும் கருமத்தில இருந்து தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு ஆட்டோவா வந்து பாத்தீங்கன்னா படைக்கப்பட்டிருக்கு. இந்த தேசம், இந்த காலம், இந்த நிமித்தத்தை வச்சுக்கிட்டு இந்த கர்மாவுக்கு இது மாதிரிதான் பலன் கிடைக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டப் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம்ல பண்ண வச்சிருக்கு. அப்படி பண்ணதுனால அது பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து எதையுமே சம்பந்தம் இல்லாம பகவான் இருக்க. இந்த ப்ரோக்ராம் எல்லாம் எங்க இருக்கு? மாயால இருக்கு.
அப்ப மாயையில இருக்கிறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வாஸ்தவத்துல பகவானுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த உலகம் தன்னால ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்சிகளோட சம்பந்தமே இல்லையோ, அப்ப ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் எதோட சம்பந்தமா இருக்கிறது? பிலிம் ரோலும் அந்த ப்ரொஜெக்டரும் தான் சம்பந்தம். அதனால்தான் தெரியுது இந்த ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா மட்டும்தான் இந்த ஸ்கிரீன் இருக்கு. அப்ப பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் இந்த கர்மங்களோட எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கார். ஜீவன் தானே தான் தலையில வந்து பாத்தீங்கன்னா மண்ணை அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கான். புண்ணிய பாபத்தை பண்ணி பண்ணி இது பண்றான். அப்போ ஆச்சாரியர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 2 விதமான பலன்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்ம தத்துவத்துல இருந்து உபதேசம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மாயையோட சேர்ந்து உபதேசம் நடக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிரவணம் பண்றவங்களுக்கு ஆதி காலத்துல இப்ப நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க. இப்ப எல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவணம் பண்றவங்களுக்கு வெறும் காரண காரியவாதத்தை மட்டும்தான் சொல்றோம். காரண காரியவாதம்னு அர்த்தம், ஈஸ்வரன் இருக்கார், கர்ம பலன்களை கொடுக்கிறார், நம்ம வந்து நிஷ்காமியமா பண்ணோம், நம்ம சித்த சுத்தியை கொடுப்பார், சித்த சுத்தியை கொடுத்து மோட்சத்துக்கான அதிகாரியா பண்ணுவார், நமக்கு மோட்சத்தை கொடுப்பார் பகவான் அப்படின்னு. இதெல்லாம் எந்த காலத்துல சுவாமி அப்படின்னா, ஸ்ரவண காலத்துல இருக்கிற டீச்சிங் மெத்தட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த உலகத்தை படைத்தேன் அப்படின்னு வந்தா என்ன அர்த்தம்? மாயையோடு சேர்ந்து ஈஸ்வரன் காரணகர்த்தாவா இருந்துகிட்டு பண்றார் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, சாதுர்வர்ணிய மயா சிருஷ்டம், நான் 4 வர்ணங்களை நான் தான் படைத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயையோடு சேர்ந்து அவர் ஈஸ்வரனா இருந்துகிட்டு படைக்கிறார்னு அர்த்தம். அதை படைச்சாலும் கூட என்னை அகர்த்தா என்று அறிவாயாக என்ன அர்த்தம்? அவர் வந்து சுத்த பிரம்மமா அவர் அறியணும்னு அவர் சொல்றார். அப்ப ஈஸ்வரனை எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனை மாயையோட சேர்ந்து அறியறது வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஓகே. ஆனா பகவானோட வாஸ்தவ ரூபத்தை எப்படி அறியணும் அப்படின்னா, நிர்குண நிராகாரமா அகர்த்தாவா ஸ்கிரீன் மாதிரி அவர் அறியணும். இந்த உலகத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை, எல்லாத்துக்கும் ஆதார தத்துவமா அவர் இருக்கார், அகர்த்தாவா அவ்வியமா அவர் இருக்கார் அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டெப்ஸா இருக்கு. முதல்ல காரண காரியவாதம், இது எப்பவுமே ஞாபகத்தை வச்சு. காரண காரியவாதத்துல ஈஸ்வரன் நான் படைக்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்வார், நான் கர்ம பலனை கொடுக்கிறேன்னு சொல்லுவார். இதெல்லாம் காரண காரியவாதத்துல இருக்கிறது. இதுக்கு அடுத்தது 2வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்ப உங்களுக்கு மனனம் மெதுவா நான் வந்து மெதுவா சிரவணமும் பண்றேன், கூடவே மனனமும் உங்களுக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மனனத்துல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொப்பனம் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன்ல, அந்த சொப்பனத்தை நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆபாசவாதம் அப்படின்னு பேர். மனன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆபாசவாதத்தை நம்ம சொல்லுவோம். காரண காரியவாதம் சிரவண காலத்துல. மனனம் பண்ணதான் தெரியுது இந்த உலகம் சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இந்த உலகத்தை கிரியேட் பண்ண ஈஸ்வரன் சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு காலத்துல நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் மெச்சூரிட்டி வர 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 நமக்குள்ளார என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருநாதர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாடம் எடுக்கிறாங்க. மாண்டுக்கிய காரிக்கான்னு ஒரு முக்கியமானதை நீங்க படிக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மனனத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வைத்தத்திய பிரகரணம்னு ஒரு 2வது பிரகரணம் இருக்கு. அந்த வைத்தத்திய பிரகரணத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனனத்துக்கு வரும்போது சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா, சொப்பன உலகம் கிரியேட் ஆச்சா இல்லையா? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், டெய்லி சொப்பனம் பாக்குறீங்களே, அந்த சொப்பனத்துக்குள்ளார நிறைய பாத்தீங்கல்ல, அந்த சொப்பன உலகம் வாஸ்தவத்துல கிரியேட் ஆச்சா இல்ல தெரிஞ்சுதா? அப்படின்னா கிரியேட் ஆகல சுவாமி, கிரியேட் ஆகவே இல்லை. ஆனா என்னது தெரிஞ்சுதா? ஆமா தெரிஞ்சது சுவாமி, பார்க்கிற காலத்துல சத்தியமா தெரிஞ்சது சுவாமி. அப்ப காலையில எந்திரிக்கும் போது வேக்கப் ஆகும்போது அந்த சொப்பனம் எல்லாமே பிரளயம் ஆயிடுச்சா? ஏதாவது பிரளயம் ஆச்சா? உற்பத்தி ஆனதுக்கு தானே பிரளயம் நடக்கும். அப்ப சொப்பனத்துல பார்க்கிற லோகம் உற்பத்தியே ஆகல. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா பிரளயத்தையும் அடையாது. காணல் ஜலம் உற்பத்தியே ஆகல, காணல் ஜலம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஆகவும் இல்லை. அப்ப என்னாச்சு? தோன்றுச்சு மறைஞ்சு போச்சு. என்னாச்சு? காணல் ஜலம் தோன்றுச்சு 1 மணிக்கு, அப்புறம் 2 மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சு போச்சு. சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா தோன்றுச்சு மறைஞ்சு போச்சு. அப்ப அதுக்கு உற்பத்தியும் இல்லை பிரளயமும் இல்லை. சொப்பன காட்சிக்கு, சொப்பன லோகத்துக்கு
அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பன மாதிரி, தீர்க்க சொப்பனம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியும் ஆகவே இல்லை, இதுக்கு பிரளயமும் நடக்கவே நடக்காது. அப்ப என்னது தெரியுது? வாஸ்தவத்துல சொப்பனம் எப்படி தெரியுதோ அதே மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா சொல்லுது. மாண்டூக்கிய காரிக்கா 2:32 சொல்லுது, நிரோதோ நச்சோத்பத்தி. இந்த உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரளயம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. எனக்கும் மரணம் இல்லை, இந்த உலகத்துக்கும் இந்த பிரளயம் இல்லை. நானும் செத்து போக மாட்டேன், இந்த உலகமும் நாசமாகாது. நான் எது? இந்த தேகம். பரமஹம்சானந்தான்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேகம் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த தேகம் கொடுத்துருக்கு. இந்த தேகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா முடிவு வராது, இந்த லோகத்துக்கும் முடிவு வராது. நிரோதம் நச்ச உற்பத்தி. இந்த லோக்கமும் உண்டாகவில்லை, நானும் உண்டாகவில்லை. இந்த நானும் பிறக்கல, இந்த லோக்கமும் பிறக்கல. என்ன ஆச்சு அப்படின்னா ந பத்தோ. இங்க யாரும் சம்சாரி இல்லவே இல்லை. மனசுல நல்லா எடுத்துங்க, எந்த சம்சாரியும் இல்லவே இல்லை. ஐயோ சாமி நான் வந்து பந்தப்பட்டிருக்கேனே, ஒரு பந்தமும் இல்லை. பந்தன் அப்படின்னு ஒரு ஆள் இங்க இல்லவே இல்லை. அதே மாதிரி ந சாதக. சுவாமி நான் நல்ல சாதகன், வேதாந்தம் பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், மோட்சத்துக்காக நான் வந்து சாதனங்களை பண்றேன். ஒரு மண்ணாங்கட்டியும் சாதகனும் இல்லை, பந்தனும் இல்லை, சாதகனும் இல்லை. சுவாமி நான் முமுக்ஷு. சுவாமி மண்ணாங்கட்டி முமுக்ஷுவும் இல்லை வாஸ்தவத்துல. ந முமுக்ஷுர் நவை முக்தக. சுவாமி ரமண பகவான்லாம் முக்த புருஷனா இருந்தார். மண்ணாங்கட்டி ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. முக்தனும் இல்லை, பந்தனும் இல்லை, முமுக்ஷுவும் இல்லை, சாதகனும் இல்லை, யாரும் இல்லை. இத்யேஷா பரமார்த்ததா. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இதுதான் வாஸ்தவ சத்தியம். அப்ப வாஸ்தவ சத்தியம் என்ன அப்படின்னா சொப்பனம் பார்க்கிறோம். சொப்பனத்துல ஒரு முக்த புருஷர் வந்தார், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்றார். நான் சொன்ன ஐயோ கதறி கதறி அவர்கிட்ட அழுத, ஐயோ சாமி மாட்டிக்கிட்டு இருக்கேன் சுவாமி, என்னை எப்படியாவது காப்பாத்துக்கு சாமி அப்படின்னு கத்துனோன்னு அவர் சொல்றாரு, இருப்பா நான் உன்னோட மோட்சம் கொடுக்குறேன் உனக்குன்னு என்னை கூட்டி வச்சு ஒரு தீட்சையை கொடுத்து, ஒரு பாடத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து முக்தி அடைய வைக்கிறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா காலையில வேக்கப் ஆகிறோம். வேக்கப் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த முக்த புருஷரும் காணோம். நான் கதறி கதறி அழுது பந்தமா இருந்தேன் பாருங்க, அதுவும் இல்லை. அவர் எனக்கு மோட்சத்தையும் கொடுக்கல, நான் வந்து பந்தமும் ஆகல, நான் சாதகனுமும் இல்லை. அப்ப வேக்கப்பான மாத்திரத்துல எல்லாம் பொய்யா போகுது. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்ப பொய்யா போகும் இது எல்லாம்? அப்ப நான் அப்படின்ற அந்த வேக்கப் ஆயிடுச்சு. அப்படின்னா நான் பிரம்மமா இருக்க, இந்த தேகம் நான் இல்லை அப்படின்னு நான் சைத்தன்யம் எப்ப நான் வேக்கப் ஆகிறனோ அந்த க்ஷணத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா இது எல்லாம் வெறும் தோற்றமா போயிடுது. காணல் ஜலம் தெரியுது, ஆனா நம்ம ஏதாவது ஓடி போய் அது எடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்றோமா? இல்லை. சொப்பனம் டெய்லி பார்க்கிறோம், ஆனா காலையில எந்திரிச்சோன்னு நான் அதுக்காக நம்ம ஒரீஸ் ஏதாவது பண்றோமா? இல்லை. சந்தோஷப்படுறோமா? நான் ராஜாவா இருந்த சொப்பனத்துல, ஆஹா நான் ராஜாவாக்கும் அப்படின்னு சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆயிட்டு நம்ம ராஜா மாதிரி நடந்துக்கல. அதே மாதிரி நான் பிச்சைக்காரனா இருந்த ராத்திரியில அப்படின்னு பிச்சைக்காரனா மாதிரி நம்ம வந்து காலையில எழுந்திரிச்சோம், ஐயோ நான் சொப்பனத்துல பிச்சைக்காரனா ஆயிட்டனே அப்படின்னு நம்ம வருத்தப்படலை. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு உண்டாக்குதுன்னா ஜனக மகாராஜாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமயம் என்னாச்சு, ஒரு சொப்பனம் வந்துச்சு. சொப்பனத்துல வந்து ஜனக மகாராஜா சாம்ராட், மொத்த ராஜ்யங்களுக்கும் அதிபதியா இருக்கிற சாம்ராட்டு, அவருக்கு ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல ஒரு சொப்பனம் வந்தது. பிச்சைக்காரனா இருக்கிற மாதிரி, ஐயா 5 காசு கொடுங்க, 10 காசு கொடுங்க, 50 காசு கொடுங்க, 1 ரூபாய் கொடுங்க, ஐயா பிச்சை போடுங்க, ஐயா பிச்சை போடுங்கயான்னு ஜனக மகாராஜா பிச்சைக்காரனா சொப்பனம் பார்க்கிற. என்ன இதுன்னா சில சொப்பனங்கள்லாம் தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எனக்கு வந்து நாய் கடிக்கிற சொப்பனம் சின்ன வயசுல ஆயிரக்கணக்கான முறை நாய் கடிக்கிற சொப்பனம் வந்திருக்கு. ஒரே நாய் ஒரே இடத்துல கடிக்கும். ஒரே நாய் கடிப்பற்றவனு நான் தான், கடிக்கிற நாயும் அதே தான், கடிக்கிற இடமும் அதே தான். திடீர்னு வேக்கப் ஆயிடுவேன்ப்பான்னா நாய் இருக்காது, ஆனா உடம்பெல்லாம் வியர்த்து போய் சின்ன வயசுல இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி ஜனகருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரனா ஆகிற சொப்பனம் நித்தியம் வந்து போயிட்டே இருந்துச்சு. இவருக்கு ரொம்ப காலையில எழுந்திரிச்சுன்னு ஒரே டென்ஷனா இருக்கும். என்னடா இவ்வளவு பெரிய மகாராஜாவா இருக்கும், மகாராஜாவா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா பிச்சைக்காரனா இருக்குமே, இப்படி ஆகி போச்சு என் நிலைமை, அது தொடர்ந்து பிச்சைக்காரனாவே இருக்குமே அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்து ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, அவருக்குள்ளார ஒரு விவேகம் வர ஆரம்பிச்சு. நான் மகாராஜாவா இருந்துகிட்டு
சொப்பனத்துல பிச்சைக்காரன் இருக்கிற மாதிரி கனவு காண்றேனா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல நான் பிச்சைக்காரனா இருந்துகிட்டு ஜனக மகாராஜாவா என் கனவுல வந்து ஜனக மகாராஜா கேரக்டர் வந்து கண்டினியூஸா வந்துகிட்டு இருக்கா. இந்த ரெண்டு எது சத்தியம்? யாரு கனவு காண்றா? பிச்சைக்காரன் கனவுல நான் ஜனக மகாராஜாவா, இல்ல ஜனக மகாராஜாவோட சொப்பனத்துல பிச்சைக்காரனா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா கண்டினியூஸா டெய்லி அந்த சொப்பனத்தை பாக்குறேன். பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கன்ஃபியூஸ் ஆகி மந்திரி சபையை கூப்பிட்டு என்ன பண்றா, யாருக்காவது என்னோட சந்தேகத்தை போக்குறதுக்கு யாரு இருக்கா அப்படின்னு கேட்குற. கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மந்திரிமார்களுக்கெல்லாம் அந்த அளவு ஞானம் இல்லை. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் கர்மகாண்டிகளா இருக்காங்க, பூஜார்த்திகளா இருக்காங்க, யாருக்கும் இதை பத்தி தெரியல. அப்புறம் நாடு ஃபுல்லா தண்டோரா போடுறாங்க. ராஜாவோட சந்தேகத்தை யாராவது போக்குறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு. உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சபைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டாவக்ரர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரிஷி வரார். அஷ்டாவக்ரர் வந்துதான் சொல்றார், வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா நீ பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் சொப்பனம், இதுவும் சொப்பனம். நீ பிச்சைக்காரனா இருந்து நீ இருந்தியே அதுவும் சொப்பனம் தான். இப்ப நீ வந்து ஜனக மகாராஜாவா சாம்ராட்டா இருக்கியே இதுவும் சொப்பனம் தான். வாஸ்தவத்துல ரெண்டும் சொப்பனம். இதை பார்த்தவன் எவனோ அவன் மட்டும் சத்தியம் அப்படின்னு அஷ்டாவக்ரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனக மகாராஜாக்கு தன்னை தான் திரஷ்டாவா இருக்கிறதான் சத்தியம் அப்படின்னு போதம் பண்ணிட்டு போறார். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவான் நம்ம எது வரைக்கும் இந்த தேகம் சத்தியம், இந்த ஜெகத் சத்தியம் நினைக்கிறோமோ அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார மாட்டிக்கிட்டு மயங்கிட்டு இருக்கோம். நான் திரஷ்டான்ற ஒரு தன்மை வந்துச்சு அப்படின்னா இது எல்லாம் தோற்றமாத்திரம்னு ஆயிடும். இது எல்லாம் தோற்றம், வெறும் தெரியுது, வெறும் ஆபாசிக்குது. தோற்றத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? ஆபாசிக்குதுன்னு அர்த்தம். ஆபாசிக்குதுன்னு என்ன அர்த்தம் சுவாமி? வெறும் தோற்றம். ஆபாசம்ன்றதுக்கு அர்த்தம் தோற்றம். தங்கத்துக்கு மேல கம்மல் மூக்குத்தி ஆபாசிக்குது, தோன்றுகிறது. மண்ணுக்கு மேல சட்டிப்பான தோன்றுகிறது. எனக்கு மேல சொப்பன காட்சிகள் தோன்றுகின்றது. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தோன்றுகிறது. காணல் ஜல மாதிரி, சிப்பியில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி தெரியற மாதிரி இந்த நானுக்கு மேல இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம்லாம் தெரியுது. அப்ப மனன காலத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தி பண்ணி பகவானுக்கு ஆராதனைகள்லாம் நிஷ்காமியமா பண்ணி ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நானே அதை பிரேக் பண்ணுவேன். எவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா பூஜையும் வந்து மண்ணாங்கட்டியும் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த ஆள் தூக்கி போடுங்க, இந்த விக்கிரகத்தெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகத்தெல்லாம் தூக்கி தலை முழுகிட்டு கடல்ல போட்டுட்டு என்ன வாஸ்தவம் சொல்லுங்க, பகவானை நீங்க பாத்தீங்களா? பார்க்கல. எது சத்தியமா இருக்கிறது? அப்படின்னா வந்து போயிட்டே இருக்கு எல்லாம். ஜாகிரதம் வந்து போகுது, சொப்பனம் வந்து போகுது, சுஷுப்தியும் வருது போகுது. இதுல எது சத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்படின்ற ஒரே தத்துவம் தான் சத்தியம். அப்ப மீதி இருக்கிறதெல்லாம் ஆபாசம், எல்லாம் தோற்ற மாத்திரம். அந்த ஜாகிரத அவஸ்திக்குள்ளாரையும் சொப்பன அவஸ்திக்குள்ளாரையும் தான் எல்லா கேரக்டரும் வருது. அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன்ற கேரக்டரும் அதுக்குள்ளதான் வருது. அப்ப ஈஸ்வரன்றது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த அஜானத்தினால வந்து பாத்தீங்கன்னா மறைக்கப்பட்டதா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல இந்த ஜெகத் வந்து உற்பத்தியும் இல்லை, லயமும் இல்லை. அப்ப இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா மாயையினால தெரியுது. யார் சாமி படைச்சா இத அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்காலேயே வந்து பாத்தீங்கன்னா 2:12 ரெஃபரன்ஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னா கல்பயத்யாத்மனாத்மானம் ஆத்மா தேவஸ்வமாயயா சயேஷ புத்யதே வேதான் இதி வேதாந்த நிச்சயः. மாண்டுக்கிய காரிக்கால 2வது வைத்தத்திய பிரகரணம் அர்த்தம், அது பேரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 12வது ஸ்லோகம் சொல்லுது, கல்பயதி ஆத்மா ஆத்மானம். யாரு கல்பனா பண்றா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மா, ஆத்மா தேவஹா. யாரு ஆத்மா? யாரையோ பார்க்காதீங்க, நான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்பயதி, நான் தான். யாரு கல்பனா பண்ற இந்த ஜெகத்தை? இந்த ஜெகத்து வந்து உங்களுக்கு முன்னாடி நான் இருக்கேன்னு எதுவும் டான்ஸ் ஆடல. நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனா இருந்துகிட்டு இந்த ஜெகத்தை பார்க்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்பயதி ஆத்மா,
ஆத்மாதான் கல்பனா பண்ணுது இந்த கிரியேஷன். இது இருக்கு, செகண்ட் பர்சன் இருக்குன்னு யார் சொல்றா? ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்க இருக்கிறதுனால தான் இந்த ஜெகத் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க இல்ல அப்படின்னா இந்த ஜெகத்தை இருக்குன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அப்ப யார் கல்பனா பண்றான்னு கேட்டீங்கன்னா ஆத்மாதான் கல்பனா பண்ணுது. யாரை வச்சு கல்பனா பண்ணுது? தன்னையே கல்பனா பண்ணிக்குது. தன்னையே பார்த்தீங்கன்னா தூக்கத்துல ஏதாவது இருந்துச்சா? ஒரு மண்ணங்கட்டி இல்லைல்ல, வேக்கப் ஆகும்போது தானே இதெல்லாம் தெரியுது. அப்ப தூக்கத்துல ஒண்ணுமில்லாம இருந்த நான் வேக்கப் ஆகும்போது எல்லாத்தையும் யார் கல்பனா? தன்னை. யார் மெட்டீரியல்? யாரு? நானே தான் மெட்டீரியல். என்னையே நான் பார்த்தீங்கன்னா பலவாரா கல்பனை பண்ணிக்கிட்டேன். இந்த ஜெகத்தா அநேக ஜீவராசிகளா நானே என்னை கல்பனா பண்ணிக்கிட்டேன். கல்பயதி ஆத்மனா ஆத்மாரம், தன்னையே தான் கல்பனை பண்ணிக்கிட்டான். சரி, கல்பனா பண்றதுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மா தேவஹா ஸ்வமாயையா கல்பயதி. இவன் என்ன பண்ணிட்டான்? ஆத்மா மாயையினால, ஸ்வமாயா. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்னது அப்படின்னா ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே இருக்கா. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. அந்த சுபாவம் இருக்கு பாத்தீங்களா? பகவானோட சுபாவம் எது? மாயா. ஹஸ்பண்ட் கூட போறாருன்னா ஒய்ஃப் கூடயே போறாங்கல்ல, கையை பிடிச்சிட்டு போறாங்கல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பகவானுக்கு அந்த பரமாத்மா கூடயே இருக்கிற ஒய்ஃப் யாரு? இந்த மாயா சக்தி. இந்த மாயா சக்தியை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றார்? கல்பனை எல்லாத்தையும் பண்றார். என்னது கல்பனா? பகவான் வாஸ்தவத்துல எதையுமே படைக்கவே இல்லை. பகவான் நிர்குண நிராகாரமா சச்சிதானந்தமா இருக்கார். அப்ப அவரோட ஒரிஜினல் ஃபார்ம் எந்தையும் கிரியேஷன் பண்ணவே இல்லை. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா மாயைய வச்சுக்கிட்டு கல்பனா பண்றார். தன்னையே அநேக ரூபங்களா கல்பனா பண்ணிக்கிட்ட. கல்பனா பண்ணிக்கிட்டு என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சயேவ புத்தியதே, தானே பந்தப்பட்ட மாதிரி ஒண்ணு நடக்குது. சொப்பனத்துக்குள்ளார போனோம், ஏகப்பட்ட ஜீவராசிகள். ஐயோ, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். ஏதோ ஒரு பெரிய கப்பலுங்க, நல்ல பெரிய கப்பல்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஐட்டத்தை பாத்தீங்கன்னா கிரேன்லாம் வச்சு, ஒரு 7-8 கிரேன்லாம் வச்சு அந்த ஒரு பெரிய அயன் இது பெரிய ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதை தூக்கி அந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா இது டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. கீழே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாம் ஹெல்மெட்லாம் போட்டு அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை சூப்பர்வைசர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா இது பண்ண அது பண்ண ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. கிரெயின் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கிரெயின்ல இருந்து அந்த பெரிய அந்த வெசலை பாத்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கிரெயின்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கட்டாயி போச்சு. கட்டாயினோட கீழே உளுந்தோன ஒரு 50-60 பேருக்கு மேல பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் சித்து போயிட்டாங்க. அந்த வெசல் பாத்தீங்கன்னா கீழே அவங்க மேல விழுந்து திரும்ப இப்படி மேல தெரியுது. பார்த்தா அப்படியே எல்லா அந்த கீழே இருந்தவங்க எல்லாம் அப்படியே செத்து போய் அப்படியே கிடக்குறாங்க. ஒரு 50-60 பேர். ஒரு பெரிய சொப்பனம். அப்ப அந்த சொப்பனத்துல பாத்தீங்கன்னா கப்பல் பார்த்தேன், ஹார்பர் பார்த்தேன். அங்க நிறைய ஜீவர்கள் பாத்தீங்கன்னா அதுல சூப்பர்வைசர் தனியா, ஒர்க்கர்ஸ் தனியா, கிரேன் ஆப்ரேட்டர்ஸ் தனியா, கிரேன் தனியா, இதெல்லாம் பார்த்தேன். அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க சொப்பனத்துல. ஐயோ, காலையில எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு மண்ணாங்கட்டி. யாருப்பா பண்ணது இது? ஐயோ, மரணம் நடந்து போச்சு, இத்தனை மரணம் நடந்து போச்சு. யாருப்பா பண்ணது? ஹார்பர் யாருப்பா பண்ணது? யாருப்பா பாத்தீங்கன்னா அந்த கப்பல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 8-10 கப்பல் அங்க நின்றுட்டு இருந்துச்சு. பெரிய பெரிய கப்பல் ஷிப் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த ஷிப்பெல்லாம் எங்க பண்ணினாங்க? மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. மெட்டீரியல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? என்ன ஆச்சு? இதெல்லாம் இருந்துச்சு. எத்தனை பேர் செத்து போனாங்களே. ஐயோ, என்ன பாவம் பண்ணாங்களோ, என்ன புண்ணியம் பண்ணாங்களோ, என்ன பாப்பம் பண்ணாங்க, இது மாதிரி செத்து போயிட்டாங்க. என்ன புண்ணியம் பண்ணாங்களோ, கொஞ்சம் பேர் தப்பிச்சுட்டாங்க. இது மாதிரிலாம் நம்ம கல்பனா பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். இதெல்லாம் எவ்வளவு பைத்தியக்காரத்தை யோசிச்சு பாருங்க. எங்க காலில் எழுந்திரிச்சோன்னு எல்லாம் சொப்பனங்க. புண்ணியாவும் மண்ணா கெட்டியாகும், மரணமாவது ஜென்மமாவது ஒன்றும் நடக்கவே இல்லைங்க. வாஸ்தவத்துல ஒண்ணுமே நடக்கவே இல்லை. அப்ப இதெல்லாம் யாரு பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய மாயா, இண்டிவிஜுவல் மாயா. எது? அவித்யான்னு பேர். என்னுடைய இண்டிவிஜுவல் மாயா. நான் எங்கெங்கயோ பார்த்த கல்பனையா நம்ம சினிமாலெல்லாம் எங்கேயாவது பார்த்துருப்போம். கப்பலை பார்த்துருப்போம், ஒரு இடத்துல ஹார்பரை பார்த்துருப்போம், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீவர்களை பார்த்துருப்போம். இது எல்லாத்தையும் கொண்டு கூட்டி எல்லாத்தையும் ஒண்ணு கட்டி அது என்ன பண்ணுது? கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி இந்த மாயா என்ன பண்ணுது? என்கிட்ட இருக்கக்கூடிய மாயா, என்கிட்ட இருக்கக்கூடிய வாசனைகள், பதிவுகளை எல்லாத்தையும் வச்சு ஒரு கிரியேஷனை பண்ணி எனக்கு சொப்பனமா பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுது.
ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது. வாஸ்தவத்துல வெறும் சொப்பனம், வெறும் தோற்ற மாத்திரம். இதே மாதிரிதான் நம்ம எல்லாத்தோட வாசனைகளையும் வச்சுக்கிட்டு இந்த மாயா என்ன பண்ணுது? பெரிய மாயா. சின்ன மாயாக்கு பேரு அவித்யான்னு பேரு நம்ம கூட இருக்கிறது. பெரிய அவித்யாக்கு பேர் தான் மாயான்னு பேரு. அது பகவான்கிட்ட இருக்கிறது, டோட்டல் கான்சியஸ்னஸ்க்கு மேல இருக்கிறது. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாத்தோட வாசனைகளையும் வச்சுக்கிட்டு ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது. வாஸ்தவத்துல கிரியேஷன் ஒண்ணு நடக்கவே இல்லை. அப்போ கிரியேஷனுக்குள்ளா இருக்க ஜீவர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா யாருப்பா ஜீவர்கள் அப்படின்னா, நான் தான், என்னோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா அநேக ஜீவர்களா இருந்துச்சு. அப்போ யாரு அறியறா அப்படின்னா, யாரு பந்தப்பட்டிருக்கா? நான் தான் பந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னா, ஆத்மா தான் பல கேரக்டர் எடுத்துக்கிட்டு பந்தப்பட்ட மாதிரி தெரியுது. ஆத்மா தான் சில கேரக்டர் எடுத்துக்கிட்டு முக்த புருஷரான மாதிரி தெரியுது. ஆத்மா தான் சம்சாரியா ஐயோ ஐயோ ஐயோன்னு குதிக்குது, கதறுது, பகவானே காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு. அதே இன்னொரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் உட்கார்ந்துக்கிட்டு சுகமும் இல்லை துக்கமும் இல்லைன்னு உங்களுக்கு போதமும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரே ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அநேக விதவிதமான கல்பனைகளை பண்ணிக்கிட்டு அதுதான் அறிகின்றது, அதுதான் பந்தப்படுகிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த நிச்சயம். ரொம்ப தெளிவா காரிக்காக்கார் சொல்ற, இதுதான் வேதாந்தத்தோட நிச்சயம். அப்ப அடுத்த இந்த 12வது ஸ்லோகத்துல இதுதான் வேதாந்த நிச்சயம்னு என்ன அர்த்தம்? மாயையினால கல்பிதம் இதெல்லாம். அப்ப பகவான் எதையும் பண்ணவே இல்லை. சொப்பனத்துக்குள்ளார ஒருத்தர் பூஜை பண்ணி பலன் எடுக்கிறார், சொப்பனத்துக்குள்ளார ஒருத்தர் பாப்பம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பாப்பத்தை அனுபவிக்கிறார். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம் வேக்கப் ஆயிட்டா திரஷ்டாக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதே மாதிரி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரஷ்டாவா இருக்கார், சச்சிதானந்தமா இருக்கார். அவருக்கும் இங்க ஜீவராசிகள் பண்ணக்கூடிய எந்த புண்ணிய பாப்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே சொல்றார். இதுல வந்து பாத்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கால 4:61 மாண்டுக்கிய காரிக்கா 4:61 சொல்றார். யதா சொப்னே துவயாபாசம் சித்தம் சலதி மாயையா. எப்படி வந்து பாத்தீங்கன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தர் தானே தூங்க போனீங்க, யாராவது கூப்பிட்டு போனீங்களா உள்ள? வாங்க வாங்க, நான் வந்து சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர் எல்லாம் சொப்பனம் பார்க்க போறேன், அதனால எனக்கு ஒரு கப்பல் வேணும், சொப்பனத்துல நான் கப்பல் பார்க்க போறேன்னு கப்பலையா எடுத்துட்டு போனேன். எனக்கு ஒரு 10-20 பேர் நான் சொப்பனத்தை பார்க்க போறேன்னு சொப்பனத்துல பாக்குற ஜீவர்கள் எல்லாத்தையும் நான் கூட்டிட்டா போனேன் சொப்பனத்துக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யதா சொப்பனே துவயாபாஸ், எப்படி சொப்பனத்துல உள்ள போகும்போது நான் ஏக்கமா இருந்தேன், ஒரே ஆள் தான் நான் சொப்பனத்துக்குள்ளார போனேன். ஆனா சொப்பனத்துக்குள்ளார துவயம்னா துவைத்தங்கள் எல்லாம் ஆபாசிச்சுதோ. தேசம், காலம், வஸ்துக்கள், கேரக்டர், அனிமல்ஸ், பட்சிகள், நல்லவன், கெட்டவன், புண்ணியாத்மா, சன்னியாசி, மண்ணாங்கட்டி எல்லாம் எனக்கு அந்நியமா ஒருத்தர் உள்ள போனேன். ஆனா பார்த்தது அநேகங்களை நான் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆபாசிச்சு. இது எப்படிப்பா நடந்துச்சு அப்படின்னா, சித்தம் சலதி மாயையா. இந்த மாயா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னது? ப்ரொஜெக்ஷன். யார் ப்ரொஜெக்டர்? இந்த நம்மளுடைய மனசுதான் ப்ரொஜெக்டர், அதுதான் மாயா சக்தி. அதுல இருக்கக்கூடிய வாசனாதான் பிலிம் ரோல். அதை வச்சுக்கிட்டு இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சலனப்படுது. இந்த மாயையினால பட்டோன்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க சலனப்படுதுன்னு அர்த்தம், பிலிம் ரோல் ஓட ஆரம்பிக்குது. பிலிம் ரோல் ஓட ஆரம்பிச்சோட காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. அப்ப ஒன்னா இருந்த நான் சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா பலவாக ஆகி, நானே தேசமா, நானே காலமா, நானே வஸ்துக்களா எல்லாமா நான் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சேன். அதே மாதிரிதான் இப்ப ஜாகிரதத்திலையும் ததா ஜாகிரத், எப்படி சொப்பனத்திலையோ அதே மாதிரி ததா ஜாகிரத் துவயாபாசம். இப்ப ஜாகிரதத்துல நம்ம பாக்குறோமே, துவைத்தங்களா பாக்குறோமே, இத்தனை வஸ்துக்களை பாக்குறோம், இத்தனை கேரக்டரை பாக்குறோம். 80 பேர் பாடம் படிக்கிறீங்க அப்படின்னா 80 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லை, யாரும் இல்லை சாமி, சொப்பன மாதிரி தான். சொப்பனத்துல எத்தனை கேரக்டர் பார்த்தனோ அதே மாதிரி ஜாகிரதத்திலையும் துவயாபாசம், நான் அப்படின்ற ஒரே ஒரு ஆள் தான் என்னவாச்சு, அநேகமாக ஆயிட்டு. சித்தம் சலதி மாயையா. ஜாகிரதத்திலையும் சித்தம் தான் ஸ்பந்தனமாகுது, சொப்பனத்திலையும் சித்த ஸ்பந்தனம் தான்
இது எல்லாமே ஆகுது. அப்ப வாஸ்தவத்துல என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா துவைத்தம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் சொல்றார், யதா சொப்பனமாயோ ஜீவோ 68 4:68 மாண்டூக்கிய காரிகா. யதா சொப்பனமாயோ ஜீவோ ஜாயத்தே மிரியத்தே பிவா. எப்படி சொப்பனத்துல ஒரு ஜீவன் பிறக்கிறான், ஒரு ஜீவன் செத்து போறானோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ததா ஜீவே அமீ சர்வே பவந்தி ந பவந்தி ச. அற்புதமான ஸ்லோகம் 4:68 மாண்டூக்கிய காரிகா. எப்படி சொப்பனத்துல வந்து நான் பார்த்தேன்ல ஒரு 50-60 ஜீவர்கள் செத்து போயிட்டாங்க, அதே மாதிரிதான் இப்ப வயநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் செத்து போயிட்டாங்க. நம்ம சொல்றோமே, எப்படி நான் சொப்பனத்துல வந்து ஒரு 60-70 பேர் செத்து போனதை பார்த்தனோ, அதே மாதிரி தான் வயநாட்டுல செத்து போனவங்களும், ஒரு ஃப்ளட்ல செத்து போறவங்களும், ஒரு வார்ல செத்து போறவங்களும் எப்படி பிறக்கிறாங்களோ, சொப்பனத்துல நான் சில பேரை பிறக்கிறத பார்த்தேன், அதே மாதிரிதான் ஜாகிரதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறார்கள். அதனால ததா ஜீவாக அமீ சர்வே, அதே மாதிரிதான் ஜீவர்களா இருக்கிற நம்ம எல்லாரும் பிறந்த மாதிரி தெரிகிறோம், செத்து போற மாதிரி தெரிகிறோம். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. அப்ப மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சொல்லுது 71 ஒண்ணு சொல்லுது 4:71. ந கஷ்சித் ஜாயதே ஜீவஹ, ந கஷ்சித் ஜாயதே ஜீவஹ சம்பவோஸ்ய ந வித்யதே ஏதத் உத்தமம் சத்யம், ஏதத் உத்தமம் சத்யம் யத்ர கிஞ்சின்ன ஜாயதே. அல்டிமேட்ட சொல்ற, ந கஷ்சித் ஜாயதே ஜீவக, எந்த ஒரு ஜீவனும் பிறக்கவே இல்லை. சொப்பனத்துல இருக்கிற ஜீவர்கள் யாராவது பிறந்தாங்களா? நீங்க நிறைய கேரக்டர்லாம் பார்த்தீங்க சொப்பனத்துல, ஒரு கேரக்டரும் அங்க பிறக்கவே இல்லை. ஒரு பெரிய திருவிழாலாம் பார்த்திருக்கேன், மேலா பார்த்திருக்கேன் நான். அந்த மேலாளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தேன், நான் கியூல நிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்க கியூல நிக்கிறாங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பெரிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸஸ் வந்து நின்றுச்சு, ஒரே கூட்டங்கள்லாம் இறங்கிச்சு. அதுக்கப்புறம் புதுசா நிறைய பேர் அதுக்குள்ளார ஏறினாங்க, நிறைய அந்த பேசஞ்சர்ஸ்லாம் அந்த ஸ்டேஷன்ல போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப வாஸ்தவத்துல அங்க இருக்கிற ஜீவர்கள் எல்லாம் வாஸ்தவத்துல பிறந்தாங்களா? அப்படின்னா எந்த சொப்பனத்துல பார்க்கிற எந்த ஜீவரும் பிறக்கவே இல்லை. அதே மாதிரி ஜாகிரதத்துல நான் பார்க்கறது எல்லாமே யாரும் பிறக்கவே இல்லை. யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருப்புன்னு ஒண்ணு இல்லை. உங்க கேரக்டர்லாம் இருக்குல்ல, இது வாஸ்தவத்துல யாருக்கும் இல்லவே இல்லை. நான் பரமஹம்சானந்தான சன்னியாசி, நான் மண்ணாங்கட்டி, நீங்க எல்லாம் கிரகஸ்தர், இவர் வந்து பிரம்மச்சாரி, அவர் வானப்பிரஸ்தர். மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி, ஒரு மண்ணாங்கட்டி இல்லைங்க, ஒண்ணு இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னா ஏதத் உத்தமம் சத்தியம், இதுதான் உத்தம சத்தியம். தெரியுதே சுவாமி, தெரியுது, தெரியாமனா போகாது. காணல் ஜலம் என்னது, நீங்க தெரிஞ்சதுக்கு பிறகு இல்லாம போச்சா? அது பொய்ன்னு தெரிஞ்சோனையும் காணல் ஜலம் தெரியும். இந்த காணல் ஜலம் மாதிரி தான் இது எல்லாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனன காலத்துல இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நல்லா திரும்ப 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 மனசுக்குள்ளார சிந்தனை பண்ணி இதை நல்லா நிச்சயம் பண்ணிக்கணும். அப்போ வந்து மந்திரத்துல 72 சொல்லுது, 4:72 மாண்டூக்கிய காரிகா. சாமி லிபரேஷன் எப்ப வரும் அப்படின்னா, சித்தஸ்பந்திதமே வேதம். இந்த உலகம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனசோட ஸ்பந்தனம். இந்த ஸ்பந்தனம்னா பிலிம் ரோல் ஓடாம நின்று போச்சுன்னா என்ன ஆகும்? தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலலாம் அந்த சின்ன சாதாரண தியேட்டர்ல படம் பார்த்தா தான் ரொம்ப அருமையா இருக்கும். மண்ணை குவிச்சு உட்காந்து படம் பார்ப்போம்ல முன்னாடி 80sலாம், ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்பப்போ நின்று போயிடும் பிலிம் வந்து பாத்தீங்கன்னா, பிலிம் ரோல் நின்று போயிடும், அதை எடுத்து மாட்டுவான், இது பண்ணுவான், அதெல்லாம் நடக்கும். அப்ப பிலிம் ரோல் நின்று போச்சுன்னா என்ன ஆகும்? பிலிம் தெரியுமா? தெரியாதுல்ல. அப்ப பிலிம் ரோல் சுத்தினாதான காட்சிகள் தொடர்ந்து ஒரு செகண்டுக்கு 18 ஃப்ரேமோ 24 ஃப்ரேமோ சுத்தம். அப்படி சுத்தும் போதுதான் காட்சிகள் தொடர்ந்து தெரியுது. காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா பிலிம் ரோல் சுத்தலை அப்படின்னா என்ன ஆகாது? தெரியாது, காட்சிகள் தெரியவே தெரியாது. அதனாலதான் சலனச்சித்திரம் சொல்றோம். சலனச்சித்திரம்னு என்ன அர்த்தம்? அசையறது. நம்ம இங்க பிலிம் ரோல் அசைஞ்சாதான் அங்க சித்திரம் அசையும். அப்ப அதே மாதிரி சித்தஸ்பந்திதமே வேதம். இந்த லோக்கம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சித்தத்தோட இந்த மனசோட ஸ்பந்தனம் அப்படி நம்ம சொல்றோம். இது எல்லாம் அதான் கிராகிய கிராகக துவயம், கிராகிய கிராகக வத்வயம். நம்ம பார்க்கிறோம், ஆப்ஜெக்ட் இருக்கு,
சப்ஜெக்ட் நானு, நான் பார்க்கிறேன். இதெல்லாம் பார்க்கப்படும் வஸ்துக்கள், தேசம் காலம் வஸ்துக்கள் எல்லாம் நான் பார்க்கிறேன். கிராகியம் ஆப்ஜெக்ட். நான் அதை அறிபவனா நான் இருக்கேன். அப்படி நம்ம எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறோமோ, துவயத்தை பாக்குறோமோ, நிறைய டுவாலிட்டிய பாக்குறோமோ, இது எல்லாம் என்னது? வெறும் சித்த ஸ்பந்தனம். தூக்கத்துல இருக்கா ஏதாவது? தூக்கத்துல ஒண்ணும் இல்லைல்ல. ஏன் தூக்கத்துல ஒண்ணும் இல்லை அப்படின்னா, தூக்கத்துல மனசு அசையல. மனசு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. மனசு ஃப்ரீஸ் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல எதுவுமே தெரியல. வேக்கப் ஆகும் போது இந்த மனசு ஸ்பந்தனம் ஆகுது, அசையுது. அதனால அந்த ஸ்பந்தனம் தான் வந்து பாத்தீங்கன்னா, அசைவுதான். இதை எல்லாத்தையும் கண்ணை கசக்கிட்டு பாருங்க, ரெண்டு ரெண்டா தெரியுமா? நல்ல கண்ணை கசக்கிட்டு பாத்தீங்கன்னா சந்திரன் ரெண்டா தெரியும். இருக்கிற ஒரே சந்திரன் ரெண்டு சந்திரனா தெரியும். கசக்கிட்டு பார்த்தா ரெண்டு மானிட்டர் தெரியுது. எல்லாம் ரெண்டு ரெண்டு கேரக்டரா தெரியுறீங்க. அதே மாதிரிதான் இந்த சித்தம் அசைஞ்சுதுன்னா இது எல்லாம் டுவாலிட்டிலாம் தெரியுது. சித்த நிர்விஷயம் நித்தியம். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனனம் முடிச்சதுக்கு பிறகு சித்தத்தை என்ன பண்ணணும்? இதெல்லாம் தோற்றம் மாத்திரம்னு தெரிஞ்சுக்கிறது. தெரிஞ்சுக்கிட்டு சித்தம் நிர்விஷயம் நித்தியம், சதா காலம் இது பொய் இது பொய் இது பொய் இது பொய்ன்னு திரும்ப 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 இதை பொய் 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 பொய்ன்னு உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த உதாசீனப்படுத்திக்கிட்டே உதாசீனவதாசீன பகவான் எப்படி இருக்காரா? மந்திரம் சொல்லுது பகவான் எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது 10வது அத்தியாயம் 8வது அத்தியாயம் சொல்லுது. பகவான் வந்து பாத்தீங்கன்னா உதாசீனவதாசீன, இந்த கிரியேஷனோட எந்த சம்பந்தமும் இல்லை. நாராயணன் என்ன பண்றாரு? தியானத்துல இருக்கார். சிவபெருமான் என்ன பண்றாரு? அவரும் தியானத்துல யோக நித்திரையில இருக்கார். ரெண்டு பேரும் யோக நித்திரைனா என்ன அர்த்தம்? தான் 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 தான்லயே நிக்கிறாங்க ரெண்டு பேரும். இந்த கிரியேஷனோட அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஸ்பந்தனமே இல்லாம இருக்காங்க. அதே மாதிரி சாதகன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சித்தம் நிர்விஷயம் நித்தியம். இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா விஷய சிந்தனை எல்லாத்தையும் விடணும். சத்தியத்துவமே கொடுக்க கூடாது. பொய் 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 பொய்ன்னு மனநத்துல நல்லா என்ன ஆயிரணும்? இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை அசையாம பண்ணணும். நிர்விஷயம் நித்தியம். நிர்விஷயமா விஷயம் இல்லாம சித்தத்தை பண்ணணும். விஷய சிந்தனை வந்துச்சுன்னா சித்தம் அசையும், இந்த லோகம் தெரியும். விஷய சிந்தனை இல்லாம பண்ணணும். அசங்கம் தேன கீர்த்திதம். அப்படி நீங்க பண்ணினீங்கன்னா இந்த சித்தம் என்னாவும்? விஷயம் இல்லாம போகும். அப்ப பிலிம் ரோல் இருக்காது. பிலிம் ரோல் இல்லை அப்படின்னா இந்த கிரியேஷனே இருக்காது. நீங்க என்ன பண்ணுவீங்க? அசங்கமா இருக்க முடியும், எந்த பற்றுதலும் இல்லாம அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லியிருக்கு. 9:9 சொல்லுது உதாசீனவத்து ஆசீன. எப்ப உதாசீனப்படுத்த முடியும்? காணல் ஜலம் பொய்ன்னு தெரிஞ்சோன்னு என்னதான் தாகமா இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க? ஆமாங்க தெரியுதுங்க, அதெல்லாம் குடிக்க முடியாது, எதையும் எடுக்கவும் முடியாது, குடிக்கவும் முடியாது, டச்சே பண்ண முடியாது. நான் எவ்வளவு தூரம் போறேனோ அவ்வளவு தூரம் அது போயிட்டே இருக்கும். அது சத்தியம் இல்லை, பொய் அப்படின்னு தெரிஞ்சோன்னே நம்ம என்ன பண்றோம்? மரத்தடியில பேசாம உட்கார்ந்தோம். சிப்பியில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிய பார்த்தோம். வெள்ளியில வந்து பாத்தீங்கன்னா மாலை போட்டு கொட்டுக்கலாம் ருத்ராட்சம் அப்படின்னு ஆசையோட போய் பார்த்தா தெரிஞ்சு போச்சு சிப்பி தான் இருக்கு, வெள்ளி இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெள்ளி தெரியும், கடற்கரையில இருக்கிற வெள்ளி எல்லா வெள்ளியும் தெரியும். ஆனா வெள்ளி தெரிஞ்சாலும் கூட எனக்கு தெரியும் அதெல்லாம் வெள்ளியா தெரியுது, அது உண்மையான வெள்ளி இல்லை, சிப்பி தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? தேடி தேடி ஓடி எடுக்காம உதாசீனமா கடற்கரையில உட்கார்ந்துறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது பொய் பொய் பொய்ன்னு ஒருத்தருக்கு நல்ல சொப்பன மாதிரின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? இதுல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் வித்ரா பண்ணிப்பான். பூஜை பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஹோமம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருமங்கள் எல்லாம் எதுக்காக பண்றோம்? கரும பலனை அடையறதுக்காக. ஈஸ்வரன் ஆராதனை எதுக்காக பண்றோம்? ஈஸ்வரன் நமக்கு இதை கொடுப்பார், அதை கொடுப்பார், நல்ல கதியை கொடுப்பார். கொஞ்சம் பக்தர்களா இருக்காங்க அப்படின்னா மோட்சத்தை கொடுப்பாருன்னு நினைக்கிறான். ஒரு நல்ல வந்து பாத்தீங்கன்னா பக்தன் காமிய பக்தனா இருக்கானா, எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பார், எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுப்பார், தனம் தானியம் பகுபுத்திர லாபம் எல்லாத்தையும் கொடுப்பார். வரலட்சுமி விரதம் நேற்று தான் நிறைய பேர் சங்கல்பம் பண்ணிருப்பீங்கல்ல. யாரெல்லாம் சங்கல்பம் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் பெரிய அஜ்ஞானி, நான் வேதாந்தமே இன்னும் கேட்கல அப்படின்னு அர்த்தம். நேற்று சங்கல்பம் பண்ணிருப்பீங்க, எனக்கு தெரியும். லக்ஷ்மி வரட்டும் லக்ஷ்மி வரட்டும் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு தானே எல்லாம் பண்ணிருப்பீங்க சொப்பனத்துல. ஞான வைராக்கியம், அதான் சொல்றேன், முமுட்சுக்களா இருக்கிறவங்க ஞான வைராக்கியத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கணும். ஞான வைராக்கியம் எது? இதெல்லாம் ஆமா, எது ஞானம்?
இதெல்லாம் சொப்பனம், நான் சொப்பனத்தை பார்க்கிற திரஷ்டா. இதான் ஞானம். வைராக்கியம் என்னது? இதெல்லாம் சொப்பனம், இதை பத்தி எனக்கு எந்த இதுவும் வேணான்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சொப்பனத்துல பாக்குறதுலாம் பொய், எனக்கு ஒண்ணு வேணான்னா அதான் வைராக்கியம். இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா விதவிதமான ஈஸ்வர ஆராதனைலாம் எதுக்கு? எல்லாம் காமியம். அப்ப காமிய பக்தி பண்றவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பக்தர்களை 4 விதமா ஆச்சாரியார் பிரிக்கிற 7வது அத்தியாயத்துல. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆர்த்த பக்தி, துக்கியா இருக்கிறவன் பாத்தீங்கன்னா ஐயோ சாமி காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்றான். இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா பிசினஸ் பேசுறவனுக்கான் பகவான்கிட்ட, எனக்கு இதை கொடு, நான் இதை கொடுக்குறேன், எனக்கு நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், எனக்கு அந்த முடியை எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ணு, அதுக்கு பதிலா வேற எதையாவது கொடு. அப்ப ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், எதையாவது குடுக்கல் வாங்கல் போயிட்டே இருக்கு, பிசினஸ் பண்றோம் பகவான்கிட்ட. அர்த்தார்த்தி பக்தின்னு பேர். ஆர்த்த பக்தி துக்கைகள் படுறது. அர்த்தார்த்தி பக்தி 7:16 வரப்போகுது. 7:16 சொல்லும் போதே சொல்றார், ஒருத்தன் ஆர்த்த பக்தி பண்றான். எனக்கு நிறைய பேர் தெரியும், என்னன்னா அழுகுறாங்க. ஐயோ, ஒரு சில அம்மாக்கள்லாம் பார்த்துருக்கேன், பாத்தீங்கன்னா இன்னும் வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, சந்தோஷமா இருக்காது. இங்க உட்காந்துட்டு அம்மா பாத்தீங்கன்னா துக்கப்பட்டு இருப்பாங்க, ஐயோ நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு. ஒருத்தருக்கு பிசினஸ் கிட்டு போயிருக்கும், லாஸ் ஆயிருக்கும், கடன் ஆயிருக்கும். இது மாதிரி விதவிதமான துக்கத்துல பாத்தீங்கன்னா பகவானை காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு குதிக்கிறாங்க. இன்னொருத்தர் 2 பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்ல சௌக்கியமா இருக்கேன், ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணு, நான் இதை கொடுக்குறேன் அதை கொடு, இதை கொடுக்குறேன் அதை கொடு. இன்னும் கொஞ்சம் பேர் எனக்கு நல்லா கொடுத்துருக்க, அதுக்கு செக்யூரிட்டி கார்டா நீ இருந்துக்குப்பா அப்படின்னு பகவானை என்ன பண்ணிட்டோம், செக்யூரிட்டி கார்டா கையில ஒரு ரைஃபிளை கொடுத்து என் வீட்டுக்கு முன்னாடி வாசல்லையே நின்று நான் இன்னும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு பகவான் என்ன பண்ணிட்டோம், ஒரு செக்யூரிட்டி கார்டா வச்சுட்டோம். செக்யூரிட்டி கார்டா வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாக்டரா வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் கடையில இருக்க ஷாப் கீப்பரா வச்சுக்கிட்டு, நான் இந்த பணத்தை கொடுக்குறேன், நீ அதுக்கு பதிலாக கடையில இருக்கிற எதையாவது கொடு அப்படின்னு பண்றோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி நமக்கெல்லாம் வருது அப்படின்னா நம்ம பேர் ஜிக்ஞாசுன்னு பேர். வாஸ்தவத்துல கடவுள் ஈஸ்வரன் சொல்றாங்க. ஈஸ்வரன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நேற்று ஒரு மீன் பார்த்தேன். யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு மீன் பார்த்தேன். அந்த மீன் தண்ணியில போட்டா மீன் இருக்கிறதே தெரியலங்க. அதோட பாடி தண்ணிக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்டே இல்லாம ஸ்பட்டிக்க மாதிரி ஆயிப்போச்சு. வெளியில எடுத்து போட்டா பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு, டிரான்ஸ்பரண்டான பாடிங்க. அந்த பாடிக்குள்ளார எதுவுமே இல்லை, வெறும் போன் மட்டும், ஒரே சின்ன போன் மட்டும் தெரியுது. அந்த போன் இல்லை அப்படின்னா அந்த மீனுக்கே வித்தியாசம் தெரியாது. நான் உடனே எனக்கு சந்தோஷம் வந்துச்சு, என்னன்னா ஐயோ என்னையா கிரியேட்டர் நீ, என்ன கிரியேஷன் இது, என்ன அற்புதமான கிரியேஷன், விதவிதமான கிரியேஷன். அப்படி பார்க்கும்போது எனக்குள்ளார ஆசை வருது, அந்த கிரியேட்டர் எப்படிப்பட்டாங்க அப்படின்னு ஆசை வருது. ஈஸ்வரனை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதுக்கு பேர் ஜிக்யாசு பக்தின்னு பேர். இப்ப நம்மள்ட்ட எல்லாம் இருக்க வேண்டியது ஈஸ்வரன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ஈஸ்வரனுடைய சொரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பக்திக்கு பேரு ஜிக்யாசு பக்தி. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா ஈஸ்வரன் எங்கேயும் இல்லை, நிர்குண நிராகாரமா, எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதாரமா, உள்ளேயும் வெளியிலையும் ஸ்கிரீன் மாதிரி அவன்தான் இருக்கான், நிர்குண நிராகாரமா. எனக்குள்ளார நான் அவன்தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஞானி. அப்ப 4 விதமான பக்தர்கள் சொல்றார். அப்ப ஈஸ்வரன் வேற நான் வேற இல்லை அப்படின்னு அனன்ய பக்தி வந்துருது. ஞானிட்ட இருக்கிறது அனன்ய பாவ பக்தி. அப்ப இத்தனை விதமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எல்லாமே என்ன பண்றோம், பகவானை ஞானியை தவிர்த்து மற்றவங்க எல்லாரும் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்றோம், பிரார்த்தனை பண்றோம், ஆராதனை பண்றோம். இந்த ஆராதனை என்னதான் பண்ணாலும் இது எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா சொப்பனத்துக்குள்ளார நடக்கிற மாதிரி. உங்களுக்கு சொப்பனத்துல எது நடந்தாலும் சொப்பனத்தை பார்க்கிற திரஷ்டாக்கும் சொப்பனத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, முடிஞ்சு போச்சுன்னா அதெல்லாம் பொய்யா போயிடுது. அப்ப அதே மாதிரி பகவான் என்ன பண்றார், சொப்பன திரஷ்டா மாதிரி இந்த மொத்த ஜெகத்துக்கும் சாட்சியா இருக்கார் பகவான். அதனால பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, நான் பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தையும் படைக்கல, நான் சொப்பனத்துல நடக்கிற எல்லா காட்சிகள் இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கர்த்திருவத்தோட நீங்க இருங்கன்னு நான் சொப்பனை பார்க்கிற நான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதையும் படைக்கல, அதுங்களா பாத்துக்குது, அதெல்லாம் மாயையில தெரியுது. அங்க நடக்கிற கர்மங்களுக்கும் அந்த கர்மத்தை பார்க்கிற சொப்பனத்தை பார்க்கிற எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கர்த்திருவத்தையும் நான் படைக்கல நம்மளோட சொப்பனத்துக்குள்ளார. நான் பாத்தீங்கன்னா என்னோட சொப்பனத்துல இருக்கிற கர்மங்களையும் நான் படைக்கல. என்னுடைய சொப்பனத்துல யாருக்கோ ஏதோ ஒரு புண்ணிய பாப்ப பலன் நடக்குது, அதை நானா கூட்டி வச்சேன். எனக்கும் சொப்பனம் பார்க்கிற எனக்கும் அங்க நடக்கிற புண்ணிய பாப்ப பலனோட போகங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் பாத்தீங்கன்னா வெறும் சாட்சியா சொப்பனத்தை பார்க்கிறேன்.
இதே மாதிரிதான் பகவான் இந்த லோகம் மொத்தமும் பெரிய சொப்பனம் போயிட்டு இருக்கு. பகவான் பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல நடக்கிற கர்த்திருவத்தையும் அவர் படைக்கல, இந்த கர்மங்களையும் அவர் படைக்கல, கர்ம பலனோடு நம்மளை சேர்த்து வைக்கவும் இல்லை. எல்லாம் ஒரு மாயையினால மயங்கி போய் நம்ம என்ன பண்றோம், ஒரு பெரிய பிலிம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிலிம் பார்த்து அதுலயே மயங்கி போயிட்டு இருக்கோம். யோக வாசிஷ்டன் கதை பார்த்த மாதிரிதான். மாயா பஞ்சகத்துல யோக வாசிஷ்டத்தை பத்தி ஒரு கதை சொல்லியிருக்கேன், முடிச்சா எடுத்து பாருங்க, தெரியும். மாயா பஞ்சகம் தான் நம்ம படிக்கிறோம். அப்ப ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், எதுவுமே இல்லப்பா, நடக்கவே இல்லை, சுபாவஸ்து பிரவர்த்ததே. முக்கியமானது என்னது, சுபாவம். சுபாவம்னா மாயாதான் இது எல்லாத்தையும் பிரவருத்தி பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் 15ஆவதுல பார்த்தோம், புண்ணியம் பாப்பம் எதோடையும் பகவானுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால இனிமே என்ன பண்ணுங்க, மரணத்துக்கு வந்தாச்சு. மரணத்துக்கு வந்தாச்சுன்னா என்ன பண்ணணும், வேற எதையும் பிரார்த்தனை பண்ணாது. சதா காலமும் பாத்தீங்கன்னா காரணகாரியவாதத்தை மெதுவா காரணகாரியவாதத்தை வச்சுக்கிட்டே வரணும். உங்களுக்கு எப்போ இது பொய்ன்னு தெரிய ஆரம்பிக்குதோ, உள்ளுக்குள்ளார ஒரு வேக்கப் வருதோ, எல்லாத்தையும் ஒரு திருஷ்யமா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ பாத்தீங்கன்னா காரணகாரியவாதத்துல இருந்து அடுத்த ஸ்டெப் வந்துடுறோம். என்ன வாதம், அதுக்கு பேரு ஆபாசவாதம், சொப்பனம்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆபாசவாதம் வாஸ்தவத்துல தோற்றம்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நான் தோற்றத்துக்கு எது காரணம்னு பார்த்தோம், மாண்டிக்க காரிக்கால 71வது ஸ்லோகம் 4:21, சித்தத்தோட ஸ்பந்தனம். அப்ப சித்த ஸ்பந்தனத்தினாலதான், சித்தம் அசையறதுனாலதான் இதெல்லாம் தெரியுது அப்படின்னு மனநத்துல பூர்த்தி ஆயிடும். அதுக்கப்புறம் 6வது அத்தியாயம் போவோம். இந்த சித்தத்தை சஞ்சலம் இல்லாம நிரோதம் பண்றது. க்ஷணை க்ஷணை ரூபரமே புத்தியா திருதி கிரகீதையா ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சித பிச்சிந்தையே 6:25 சொல்லப்பட்டது. அப்போ என்ன பண்ணணும், மெதுவா மனநத்துல ஆபாசவாதம் வந்துடும். அதுக்கப்புறம் ஆபாசம் என்னது, தோற்றம். தோற்றம் எப்ப இருக்கும், மனசு அசைஞ்சா தெரியும், மனசு அசையலனா தெரியாது. அப்ப இதெல்லாம் மனனம் பண்ணதுக்கு பிறகு நிதித்தியாசனத்துல உட்கார்ந்து மெதுவா இந்த மனசை ஷட் டவுன் பண்ண மனசு ஸ்பந்தனம் நின்றும். இந்த மனசோட ஸ்பந்தனம் அசைவு நின்னுச்சு அப்படின்னா ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா, இந்த மனசை ஆத்மாலேயே நிர்குண நிராகாரத்திலே எஸ்டாப்ளிஷ் பண்ணி எதையுமே சிந்தனை பண்ணாம, சிந்தனை இல்லாம இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த தோற்றம் கூட என்ன ஆகாது, இல்லாம போயிடும். அப்ப தோற்றம் இல்லைன்னா அதுக்கு என்ன பேர் சுவாமின்னா அஜாதவாதம் அப்படின்னு பேர். 3வது வாதம் அஜாதவாதம். அப்ப நம்ம போக வேண்டிய பாதை என்ன, முதல்ல பக்தனாயிருங்க, பக்தனா இருந்துகிட்டு கர்மத்தை எல்லாத்தையும் அவனுக்காக பண்ணுங்க. பாதி கர்மாவை அடுத்தது அவன் மேல போட்டுருங்க, ஸ்லேவா இருந்துகிட்டு. ஃபர்ஸ்ட் கர்மப்பல தியாகம், அதுக்கப்புறம் கர்மத்தையே பகவான் மேல போட்டுட்டு நான் ஸ்லேவுன்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் மெதுவா இந்த வேதாந்த விசாரம் பண்ண நல்ல ஞானம் வரும்போது இது எல்லாம் சொப்பனம், நான் சொப்பனத்தை பார்க்கிறவன். ஜாகிரதமும் சொப்பனம், சொப்பனமும் சொப்பனம், வெறும் சும்மா காட்டுது எல்லாம் தோற்றம். இந்த ஞானத்தை அடைஞ்சதுக்கு பிறகு நல்ல மனனம் பண்ண நான் பார்க்கிறதோட எதோடையும் எனக்கு பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாம, நான் இந்த சொப்பனத்தை மாதிரி எனக்கு சம்பந்தம் இல்லாம உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, 2வது வாதத்துக்கு ஆபாசவாதத்துக்கு வந்துடுறீங்க. தோற்றம், உதாசீனப்படுத்துறது, எல்லாம் தெரியுது சாமி, ஒன்றும் உண்மை இல்லை அப்படின்னு உதாசீனப்படுத்திக்கிட்டே போறது. அந்த உதாசீனப்படுத்த ஒரு டைம்ல என்ன ஆயிடும், மனசு பாத்தீங்கன்னா சும்மா இருக்க ஆரம்பிக்கும். மனநம் தீவிரமாக ஆக மெதுவா நிதித்தியாசனத்துல கொண்டு போய் உங்களை நிப்பாட்டி கண்ணை மூடி சும்மா உட்கார்ந்தா போதும்னு தோணும். மனசு எப்படி இருக்கும்னா, எந்த எஃபோர்ட்டும் இல்லாம, பிராணாயாமமோ எந்த ஒரு மந்திர ஜபமோ எதுவுமே இல்லாம மனநத்தோட வீரியத்தினாலேயே இது மனசு அடங்கி தானா நிற்க ஆரம்பிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா தோற்றமும் இல்லாமல் போய்விடும். தோற்றமும் இல்லாம போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு அஜாதவாதம். அஜாதவாதம்னா என்ன அர்த்தம், தங்கத்துக்கு மேல ஆபரணங்கள் உற்பத்தி ஆகவே இல்லை. தங்கம் கம்மல் மூக்குத்தின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும் தங்கமா தான் இருக்கு. தங்கம் தங்கமா தான் இருக்கு. மூக்குத்திய பாத்தீங்க, கம்மலை பாத்தீங்க, ஒட்டியானத்தை பாத்தீங்கன்னா ஆபாசவாதத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். நாமரூபத்துல தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆபாசவாதத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே அடுத்த அட்வான்ஸ் ஸ்டேஜா போகும்போது என்ன ஆகுனா, தங்கம் தான் இருக்கு, தங்கத்துக்கு அந்நியமா மூக்குத்தி கம்மல் ஒன்னும் தோற்றமே இல்லை அப்படின்னா, நாமரூபத்துல போக்கஸ் ஆகாம போயிடுச்சுன்னா தங்கமா தான் இருக்கு.
அதே தான் வந்து பாத்தீங்கன்னா மண்ணு மண்ணாதான் இருக்கு, சட்டிப்பானையா இருக்கும்போது கூட மண்ணு மண்ணாதான் இருக்கு. அதே மாதிரிதான் நான் நானாதான் இருக்கேன், இந்த தேகமா நான் இல்லை, நான் சச்சிதானந்தமா இருக்கேன், இந்த உலகம்னு ஒண்ணு வெறும் தோற்றம் கூட இல்லவே இல்லை அப்படின்னு இது எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அப்ப அதுக்கு பேர் அஜாதவாதம் அப்படின்னு. இந்த அஜாதவாதம் தான் அல்டிமேட்டா நம்ம பார்க்க போறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 வாதங்களை வச்சுக்கிட்டு தான் இந்த ஸ்லோகங்கள் போகுது. மீதி ஒரு ஸ்லோகம் இருக்கு, 14, 15 நம்ம பார்த்திருக்கோம். 16வது ஸ்லோகத்துல தான் ஞானேனது ததஞானம் அப்படின்னு வருது. என்ன பண்ண போறோம் அப்படின்னு 16வது ஸ்லோகம் பார்க்கலாம். 3 நாள் லீவு, 3 நாள் கழிச்சு நம்ம வந்து இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். அப்ப புரிஞ்சுக்கணும், எங்கெல்லாம் ஈஸ்வரன் படைக்கிறார் இந்த சிருஷ்டி பண்றார், நம் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்னு எடுத்தா என்ன பண்ணணும், சுத்த பிரம்மம் மாயையோட சேர்ந்து என்ன பண்ணுது, ஈஸ்வரனா ஆபாசிக்குது. வாஸ்தவம் இல்லை, ஈஸ்வரன் எப்பவுமே சைத்தன்யமா தான் இருக்கார், ஜோதி சுரூபமா இருக்கார், கான்சியஸ்னஸா இருக்கார். மாயையினால நம்மளுடைய அஜ்ஞானத்தினால அவர் என்ன பண்றார், ஈஸ்வரனா தெரியறார் நமக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா என்ன பண்ணணும், எங்கெல்லாம் நான் பண்ணலன்னு சொல்றாரோ அங்கெல்லாம் அவர் சுத்த பிரம்மத்துல இருந்து பேசுறாரு. இப்படிதான் மீனிங் எடுக்கணும். மீதி நம்ம ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. गीताद्यजनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्तीः पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतमहत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेः स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. हरि ओम.